ஐஃபோன் 12 ப்ரோ நம்மகிட்ட வந்திருக்கு. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேமேஜாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோனும் கொஞ்சம் பெண்டாக இருக்குது, பேக் ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக நம்ம ரீஸ்டோரேஷன் தான் பண்ணணும். ஸோ இதில் மதர் போர்டு எப்படி இருந்தாலும் பெண்டாக இருக்குது, அதுவும் நான் கழட்டி பார்த்துட்டேன். ஸோ போர்டு ஸ்வாப் பண்ணணும், அப்புறம் டிஸ்பிளே மாற்றணும். கஸ்டமருக்கு டேட்டா இம்பார்ட்டன்ட்னால தான் ரெடி பண்ணுறாங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஃபோன் ரெடி பண்ணலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டவுன் போர்டும் அப்பர் போர்டும் ரெண்டுமே ஸ்வாப் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மதர் போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேனல் செக்ஷன் போயிடலாம். பேனலில் வந்து ஃபுல்லாக உடஞ்சிருக்கு இல்லையா, இதை நம்ம புது பேனலில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் என்னென்ன மாற்றிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். அந்த சென்டர் பாடி, பேக் பேனல், ஒரு டிஸ்பிளே மாற்றிருக்கோம். ஸோ மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் போர்டும் டவுன் போர்டும் ஸ்வாப் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபோன் பக்காவாக நம்ம ரெடி பண்ணியாச்சு, வித் டேட்டாவோடு இருக்குது. கஸ்டமர்கிட்ட இப்போ நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃபோன் இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எடுத்துருவாங்க. வித் டேட்டாவோட எங்களால் ரெக்கவரி பண்ணி தர முடியும், எந்தளவுக்கு உடஞ்சிருந்தாலும் ஐஃபோனில்.